அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்புக்குமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு கடமையாக்கிய 2 பெருநாட்களில் ஒரு பெருநாளாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளை அடைந்து இருக்கின்றோம். முதலில் நாம் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் ஏன் பெருநாளாக அறிவிக்கப்பட்டது என்பதற்கான வரலாற்றினை அனைத்து முஸ்லிம்களும் அறிந்துதான் வைத்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே படைக்கின்ற மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதர்களை இறைவன் தேர்வு செய்தான். அதனுடைய வரிசையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் தூதராக தேர்வு செய்து மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய வேலையை அவர்கள் செய்தார்கள். எல்லா நபிமார்களும் இந்த பணியை செவ்வனே செய்தாலும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூதராக ஆக்கி இருந்தாலும் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒரு பெருநாளாகவே கொண்டாடக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை தனித்துவம் பெற்றதாக இருந்து இருக்கின்றது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. அந்த வரிசையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை இறைவன் வழங்கி இருக்கிறான். மிக குறிப்பாக ஒரு விஷயம் சொல்வதாக இருந்தால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் ரத்தின சுருக்கமாக சொல்லி காட்டினான், ஹலீல். இந்த இப்ராஹிம் என்னுடைய உற்ற தோழர், நண்பர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, இறைவன் சிலாகித்து சொல்லக்கூடிய அளவிற்கு, இறைவனே என்னுடைய நண்பர் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். எந்த அளவிற்கு வாழ்ந்து காட்டினார்கள்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பொறுப்புகளையும் அழகிய முறையில் பொறுமையோடு செய்து காட்டியவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து இருக்கின்றார்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். நாம் ஈமான்தாரிகளாக இறையச்சவாதிகளாக அல்லாஹ்வை பற்றி பிடித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த
ஈமானுக்கு ஏற்ப, இஹ்லாஸிற்கு ஏற்ப இறைவன் பல்வேறு சோதனைகளை நமக்கு கொடுப்பான். இந்த இஸ்லாத்தை ஏற்றுட்டோம், அல்லாஹ்வை ஒரே இறைவனாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நமக்கு கஷ்டமே வராது, துன்பமே வராது, எந்த ஒரு கவலையுமே இருக்காது என்று சொல்ல முடியுமா என்று பார்த்தால் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வந்தாங்க. வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறேன், நீங்கள் யாரை இறைவன் என்று சொல்கிறீர்களோ அனைத்து ஆற்றலும் மாண்பும் யாருக்கு இருக்கிறது என்று சொல்கிறீர்களோ அந்த ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த உலகத்தில் இறைமறுப்பாளர்கள் இருக்கிறார்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தில் ஏக இறைவனை மறுத்து வாழ்கிறார்கள், உங்களை புறக்கணித்து வாழ்கிறார்கள், உங்களை கொல்ல வேண்டும், உங்களை அழிக்க வேண்டும், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை துடைத்து எறிய வேண்டும் என்று திட்டம் தீட்டி இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமா வாழ்றாங்க, மகிழ்ச்சியா வாழ்றாங்க, ஏராளமான செல்வத்தோடு இந்த உலகத்தில் வாழ்றாங்க, கவலைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்றாங்களே. ஆனால் நான் யார்? முஸ்லீம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்றேன், உங்களை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்றேன். ஆனால் கஷ்டங்கள் இருக்குது, சோதனைகள் இருக்குது, வறுமை இருக்குது, பசியோடு இந்த உலகத்தில் வாழ்றேன் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அந்த நபித்தோழர் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இந்த உலகத்தில் முஸ்லிம்களே, ஈமான்தாரிகளே, இஹ்லாஸ்வாதிகளே, உங்களுக்கு ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நீங்கள் ஈமான் கொண்டால், இறையச்சவாதிகளாக இருந்தால், அல்லாஹ்வை பற்றி பிடித்து இந்த உலகத்திலே வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் சோதனைகள் வரத்தான் செய்யும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். எந்த அளவிற்கு வரும் தெரியுமா? ஒரு மலை இருக்கிறது, பள்ளம் இருக்கிறது, அந்த மேட்டிலிருந்து மலையிலிருந்து பாய்ந்து வருகின்ற வெள்ளத்தை போன்று, அருவியை போன்று மிக வேகமாக முஸ்லிம்களுக்கு சோதனை வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற போக்கில் அழகாக சொல்லிட்டு போனாங்க. கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது, கவலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நீ தோண்டு போயிடாத, இந்த உலகத்தில் வேறு மாதிரியான நிலையை நீ அமைச்சிக்காத, எல்லா கஷ்டமும் வரும். நீ ஈமானோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தா, இஹ்லாஸோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தா எல்லா கஷ்டமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டினானே, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஷி மினல் அம்வால் வ அன்ஃபுஸி வ ஸமராத். ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்களை பறித்தும் உங்களுடைய பலன்களை சிதைத்தும் இறைவன் உங்களை சோதிப்பான். அந்த நேரத்தில் வபஸ்ஸிரி சாபிரீன், யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ, அல்லாஹ் தாங்க எல்லாத்தையும் கொடுக்குறான். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒன்று நடக்குது, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தால். ஒன்றை நாம் இழக்கிறோம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால். எது நடந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அனைத்தும் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தால் நடக்கிறது, அல்லாஹ்வினுடைய நாட்டத்தால் நடக்கிறது என்ற ஒரு சிந்தனை ஒரு முஸ்லிமிடத்தில் இருந்தால், அவன் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகள் வந்தாலும் சரி, அதை பற்றி அவன் கவலை கொள்ள மாட்டான் என்பதற்குத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும், பல்வேறு சோதனைகளை இறைவன் கொடுத்தான், பல்வேறு கஷ்டங்களை இறைவன் கொடுத்தான். முதுமையான காலத்திலே பிள்ளையை கொடுத்தான். அந்த பிள்ளையை ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததற்கு பிறகு மனைவியையும் பிள்ளையையும் பாலைவனத்திலே, எந்த ஒரு உணவும் இல்லாத இடத்திலே, எந்த ஒரு இருப்பிடமும் தங்கும் வசதியும் இல்லாத இடத்திலே போய் விட்டுட்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுதிலும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தயக்கம் கிடையாது, பின்வாங்குதல் கிடையாது, யோசனை கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டால் மாற்று கருத்து கிடையாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை சமீனா வாத்தானா, அல்லாஹ் சொல்லிட்டா நான் செய்வேன், அல்லாஹ் சொல்லிட்டா நான் மாற்று கருத்து தெரிவிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்.
அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னால் அது அல்லாஹ் பார்த்துக்குவான் என்ற நிலையைத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்வு செய்தார்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அவர்களை புகழ்ந்து போற்றுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்திலும் சோதனையை கண்டு துவண்டது கிடையாது, கஷ்டங்களை கண்டு துவண்டது கிடையாது. ஒரே ஒரு எண்ணம், எல்லாம் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது என்ற எண்ணம் ஒரு முஸ்லிமிடத்தில் வந்து விட்டால் கவலை இருக்காது, கஷ்டம் இருக்காது, தொடர்ச்சியா இருக்காது. எல்லாம் இருக்கதான் செய்யும். எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் இன்னல்களும் சோதனைகளும் எல்லாம் வரத்தான் செய்யும். அதிலேயே இருந்து துவண்டு மாண்டிவிடக் கூடாது என்று சொன்னால் ஈமான் சரியா இருக்கணும். அல்லாஹ் ஒன்றை கொடுத்தால் அல்லாஹ் கொடுக்கிறான், ஒன்றை எடுத்தால் அல்லாஹ் எடுக்கிறான். இந்த எண்ணம் மாத்திரம் நம்முடைய உள்ளத்திலே சரியாக இருந்தால் நாம் இந்த உலகத்தில் தடம் புரள மாட்டோம், தவறான வழியை தேர்வு செய்ய மாட்டோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வாங்க மனைவியையும் பிள்ளையும் என்று சொன்ன பொழுது விட்டு வந்தார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் பாதுகாப்பான். அவங்களுடைய மனைவி கேட்டாங்க, இப்ராஹிமே என்னுடைய கணவரே, எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லாத இடத்தில், உணவும் இல்லாத இடத்தில், பூண்டுகளை தவிர ஒன்றும் இல்லாத இடத்தில் எங்களை வந்து விட்டு செல்கிறீர்களே, யாருமே இல்லை, மனிதர்களே இல்லை, எந்த ஒரு சாப்பாடுமே இல்லை, நாங்கள் கொண்டு வந்த உணவை தவிர, இப்படி இருக்கும் பொழுது எங்களை விட்டு செல்கிறீர்களே என்று கேட்கும் பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் விட சொன்னா நான் விட்டேன். உடனே மனைவி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் விட சொன்னானா அதற்கு பிறகு இந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க போங்க, அல்லாஹ் பார்த்துக்குவான். எவ்வளவு பெரிய இரையச்சம் ஈமான் அவருடைய உள்ளத்தில் இருந்தால், பாலைவனத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பச்சிளம் குழந்தையை விட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் மனைவி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு பெண்ணாக இருந்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையான இரையச்சம். அல்லாஹ் ஒரு இருப்பிடத்தை நமக்கு கொடுத்தான் என்று சொன்னால் அதை முதலில் நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறது என்பதை சரியாக நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எல்லாம் சரியாக இந்த உலகத்தில் நடக்கும். நம்முடைய மரணம் சரியாக இருக்கும். வளர்ந்து பெரியவனாக ஆகிறாங்க, அழைத்து வரப்படுகிறார்கள், எல்லாம் சேர்ந்து வாழ்கிறார்கள். பல வருடங்கள் கழித்து பிள்ளையோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியம். இன்னைக்கு வெளிநாட்டிற்கு சென்று விட்டு வரக்கூடியவர்கள் இருக்கீங்க. ஒரு வருடம் 2 வருடம் பிள்ளையை பிரிந்து விட்டு உள்நாட்டுக்கு வந்த எவ்வளவு பாசம் இருக்கும், எவ்வளவு அன்போடு இருப்பீர்கள். அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் வாங்கி கொடுப்பீர்கள். அந்த பிள்ளையினுடைய மனது நோவினை செய்துவிடக் கூடாது என்பதற்காக பேச்சுக்களை கூட அழகான முறையிலே நாம் அமைத்துக் கொள்வோம், பாசமாக அமைத்துக் கொள்வோம். காரணம் என்ன? பல வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டேன், இப்பதான் உள்நாட்டுக்கு வந்திருக்கிறேன், என் பிள்ளை வளர்ந்ததெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, ஆனா வளர்ந்து ஆளாயிட்டான், அவனோடு நான் அழகான முறையில கிடைத்த அந்த லீவுல கூட நான் சரியான முறையில பயன்படுத்திக்கணும் என்று தானே நம்ம அந்த லீவை கூட கழிச்சிட்டு போவோம். அப்படித்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல நாட்கள் பல வருடங்கள் கழித்து பிள்ளையை சந்திக்கிறார்கள், அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு இறைவனுடைய கட்டளை வருகிறது, இப்ராஹிமே உங்களுடைய மகனை நீங்கள் அறுக்க வேண்டும், பலியிட வேண்டும், சாகடித்து விட வேண்டும் என்ற கட்டளை வருகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பொழுதும் கூட தயங்கவில்லை. அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் இந்த உலகத்தில் படைச்சான், பல்வேறு நிலைகளை எனக்கு அமைத்தான், வயோதிக காலத்தில் பிள்ளையை கொடுத்தான், பாலைவனத்தில் விட சொன்னா, இப்ப அறுக்க சொல்றான், அதற்கும் நான் தயார் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். பிறகு இறைவன் அவர்களுடைய ஈமானை கருத்தில் கொண்டு, அவருடைய இறையச்சத்தை கருத்தில் கொண்டு, அவருடைய கட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு அதிலிருந்து விதிவிலக்கு கொடுத்தான் என்பதை நாம் இங்கு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளை கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னாங்க, என்னுடைய குழந்தையே, என்னுடைய பிள்ளையே அல்லாஹ் உன்னை அறுக்கணும்னு சொல்லிட்டான் என்று சொன்ன பொழுது அந்த பிள்ளை உடனே கட்டுப்பட்டது, மாறு கருத்து தெரிவிக்கவே இல்லை. எப்படிப்பட்ட கட்டுப்பாடுன்னு பாருங்க. அந்த அளவிற்கு பிள்ளையை வளர்த்தார்கள். கிடைத்த அந்த பாக்கியத்தை, கிடைத்த அந்த வாழ்க்கையில, கிடைத்த அந்த குறிப்பிட்ட ஆண்டு காலத்துல அந்த பிள்ளையை ஈமானோடு இறையச்சத்தோடு இறைவனுக்கு கட்டுப்படும் விதமாக வளர்த்தார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய கட்டளையை கேட்டுவிட்டு பிள்ளையிடத்தில் சொன்னார்கள், இறைவன் உன்னை அறுக்குமாறு கட்டளையிடுகிறான், நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய கருத்து என்ன? அந்த பிள்ளை சொன்னது, உடனே சொன்னது, அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா நீங்க ஏன் தாமதிக்கிறீங்க? எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. அத்தா சொன்னா, வாப்பா சொன்னா,
வீட்டில் தாய்மார்கள் சொன்னா அந்த பிள்ளை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வளர்ப்பு, அந்த பிள்ளையினுடைய பதில் அழகிய முறையில் இருந்தது. அப்படியேப்பட்டவர்களாக இன்றைக்கு நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த ஈமானோடு, இஹ்லாஸோடு, இறையச்சத்தோடு நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் வளர்க்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பிள்ளையை அப்படி வளர்த்தார்கள். அந்த பிள்ளை கூட அல்லாஹ் அத்தா சொல்லிட்டா உடனே நான் கட்டுப்படுவேன். அல்லாஹ்வினுடைய கட்டளை அந்த அத்தா சொன்னாலும் கூட நான் மாறு தெரிவிக்க மாட்டேன். மாற்று கருத்து இடத்துல கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா அதுதான் நியதி, அதுதான் தீர்ப்பு. எனக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை, ஒரு சிறந்த பாதுகாப்பை எனக்கு மறுமையில தருவான் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களே, அந்த எண்ணம் எப்பொழுது வரும்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது இஹ்லாஸ், இறையச்சம், ஈமான், அல்லாஹுவின் மீது எந்த ஒரு கடுகளவு கூட சந்தேகம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம்னு சொன்னா நடக்கிற எல்லாம் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறது என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய வழி சரியானதாக இருக்கும். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருமே மறுமை வாழ்க்கையை நம்பியவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மரணத்தை நோக்கியும் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸி தாயிகத்துல் மௌத், ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம், இந்த ஹஜ்ஜி பெருநாள் அடைஞ்சிருக்கிறோம். அடுத்த ஹஜ்ஜி பெருநாளுக்கு இருப்போமா இல்லையா என்பது தெரியாது, உறுதி அளிக்க முடியாது. அதே நேரத்தில் பயணம், நம்முடைய பயணம் மரணமாக இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் மரணிப்போம். அதே நேரத்தில் நாளை மறுமையில் சொர்க்கவாசியாக எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஈமான், இறையச்சம், இஹ்லாஸ், அந்த எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். அமல்களோடு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். சும்மா வருஷத்துக்கு 2 ஹஜ் நம்மளுக்கு பெருநாள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அப்ப மட்டும் தொழுகுவோம் என்று இருந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வணக்கமாக இருக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அமல்களை அழகிய முறையில் நடைமுறைப்படுத்தினார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர்கள், மரணித்தால் நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. இருந்தாலும் கூட வணக்க வழிபாடுகளில் கூடுதல் கவனத்தை செலுத்தினார்கள். நம்ம தான் மரணச்சம்னா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானே என்ற அந்த நம்பிக்கையின் காரணத்தினால் வணக்க வழிபாட்டில் தொய்வு இருந்தது கிடையாது, தொழுகையில பின்வாங்குதல் இருந்தது கிடையாது. எந்த ஒரு வணக்க வழிபாட்டை எடுத்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்த அந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபிமொழி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகால பிரச்சாரத்தை இந்த உலகத்திலே செய்தார்கள். மரண படுக்கை, கடைசி காலகட்டம், எழுந்திருச்சு நடக்க முடியாத ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படுகிறது. நம்மளை நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய தொழுகை எவ்வாறு இருக்கிறது என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் படுத்த படுக்கையில படுத்து கிடக்கும் பொழுது பள்ளிவாசல்ல பாங்கு, ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு விடப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களால் வீட்டில் படுத்து கிடக்க முடியல. அவர்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க பள்ளிவாசலை நாடி இருந்தது. பாங்கு சொல்லிட்டாங்களே, தொழுகைக்கு போகணும், அந்த ஐவேளை தொழுகையை பள்ளிவாசலை நிலைநாட்டணும். அந்த ஈமான், இறையச்சம், இஹ்லாஸ் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. நம்ம மரணிச்சா சொர்க்கமே, வீட்டில் படுத்த படுக்கையில அனுமதி இருக்கல, தொழுதுட்டு போயிடுவோம். ரசூலுல்லாஹ் அப்படி நினைக்கல. என்னுடைய கடைசி காலம் வரைக்கும், கடைசி நொடி வரைக்கும் நான் பள்ளிவாசலுடைய தொடர்போடு இந்த உலகத்தில் வாழும் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களை அழைத்து அவர்களை அழைத்து கொண்டு செல்ல சொல்கிறார்கள். என்னை அழைச்சிட்டு போங்க பள்ளிவாசலுக்கு. சஹாபாக்கள் அழைத்து கொண்டு சென்றார்கள். அந்த ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த 2 நபித்தோழர்களும் இழுத்து கொண்டு சென்றார்கள். அவருடைய கட்டை விரல் பின்னால் கோடு போட்டு கொண்டே வந்தது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடக்க முடியல. இருந்தாலும் கூட பள்ளிவாசலுக்கு போயிடணுமே, பாங்கு சொல்லிட்டாங்களே, இக்காமத்து சொல்லிடுவாங்களே, ஜமாத்தோட நின்று நம்ம தொழுகணுமே என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருந்த காரணத்தினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை நோக்கி சென்றார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மளுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய ஈமான் சரியாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கான போக்கிடத்தை இலகுவாக அமைத்து கொடுப்பான். ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஒரு வாரத்திற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு நபர் ஹஜ்ஜுக்கு போகிறார். லிபியாவை சார்ந்த அமீர் அல் மஹதி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் முழுக்க நியத்து நான் ஹஜ்ஜுக்கு போகணும் என்ற நம்பிக்கையோடு கிளம்புறாரு. ஆனால் அவர் அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுறாரு, தாமதமாக போயிடுறாங்க. அவருக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் போகிற ஃப்ளைட் வந்து போயிருச்சு, அல்லாஹ் உங்களுக்கு நாடலை போல, அடுத்த வருடம் நாடுனா நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விமானத்தினுடைய அந்த பயணத்தினுடைய நிலை எல்லாருக்கும் தெரியும், வெளிநாடு போனவர்களுக்கு தெரியும். போயிட்டுனா அவ்வளோதான். அது ஹஜ்ஜுக்கு போகிறாரு, அந்த ஃப்ளைட்டு போயிட்டுனா அவ்வளோதான். இவர் தளரல, பின்வாங்கி ஊருக்கும் போகலை, அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அல்லாஹுவை நாடி நான் வந்துட்டேன், ஈமானோடு இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன், அல்லாஹ் நாடுவான், நான் போயிடுவேன் அந்த இடத்துக்கு என்று அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஃப்ளைட்டில் போனவங்களுக்குலாம் தெரியும், ஃப்ளைட்டு போயிட்டுனா முடிஞ்சிருச்சு, அது இன்னொரு நாள் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ரிட்டன் வந்துடுவோம். இவர் உட்கார்ந்துருக்கிறாரு, ஹஜ்ஜுக்கு போகணும் என்ற நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் போன ஃப்ளைட்டு இயந்திர கோளாறு ஏற்படுகிறது, திரும்ப அதே இடத்திற்கு வருகிறது. அப்போ ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய விமானி சொல்கிறார், அமீரை நான் ஏற்ற மாட்டேன், அவர் தாமதமாக தானே வந்தார், அவரை நான் ஏற்ற மாட்டேன். திரும்பி வந்த விமானம் அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கப்படுகிறது, நீங்கள் ஃபஸ்ட்டு இவரை விட்டுட்டு போயிட்டீங்க, இவர் உட்கார்ந்துருக்காங்க, இயந்திர கோளாறால் அந்த விமானம் திரும்பி வந்திருக்குது, இவரையும் அழைச்சிக்கிட்டு போயிருங்க என்று சொல்லப்படுகிறது. விமானி மறுத்து விடுகிறார், இல்லை இவர் நாங்கள் விட்டுட்டு தான் போவோம், இவர் தாமதமாக வந்ததுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது. ஃப்ளைட்டு மறுபடியும் கிளம்புது. போனால் மறுபடியும் இயந்திர கோளாறு ஏற்படுகிறது. எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு! இயந்திர கோளாறு ஏற்படுகிறது, திரும்பவும் அந்த விமானம் அதே இடத்திற்கு வருகிறது. எந்த விமானி ஃபஸ்ட்டு வரும்பொழுது ஏற்ற மாட்டேன் என்று சொன்னாரோ அதே விமானி சொல்கிறார், அமீரை ஏற்றாமல் இந்த ஃப்ளைட்டு கிளம்பாது. பிறகு அவர் அதில் ஏற்றி வைக்கப்பட்டு அவர் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றினார் என்பதை சில வாரங்களுக்கு முன்பாக அமீருடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருந்தால். அல்லாஹ் நாடிவிட்டால் யாராலையும் மாற்ற முடியாது. அல்லாஹ் ஒன்றை உனக்கு விதித்து விட்டால் யார் வந்து என்னத்தை செஞ்சாலும் சரி, ஃப்ளைட்டே கிளம்பி போனாலும் சரி, வந்து அழைச்சிக்கிட்டு போனதுன்னு ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த நம்பிக்கை நம்மளோட உள்ளத்தில் இருக்கணும். யார் எவ்வளோ பெரிய சூழ்ச்சி செஞ்சாலும் சரி, நமக்கு எதிராக எவ்வளோ பெரிய களப்பணியை செஞ்சாலும் சரி, நமக்கு எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் சரி, அதை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் சரணம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை நிவர்த்தி செய்வான் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருந்து அப்படி நாம் மரணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான். அதை புரிந்து இந்த உலகத்தில் எல்லாம் அல்லாஹ்வின் நாட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறது. நம்முடைய வழிப்போக்கை, நம்முடைய வழித்தடத்தை அல்லாஹ் லேசாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஈமான் சரியாக இருந்தது என்று சொன்னால், நம்முடைய இஹ்லாஸ் இறையச்சம் சரியாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கான வழித்தடத்தை லேசாக்குவான் என்பதை புரிந்து அவனுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு அமல்களை செய்து வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக அவள் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகமாக துவா செய்துவிட்டு சபையை கலைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலுக்கு வரும்பொழுது ஒரு வழியிலையும் வீட்டிற்கு போகும் பொழுது வேறு பாதையும் மாற்றி போயிருக்கிறாங்க. அதையும் சரியான முறையில் அமைச்சுக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.